இது ஒரு சின்ன உலகத்தில் நடக்கும் பெரிய கதை. மினியேச்சர் சவுத் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை. இங்க நம்ம விவசாயி மனைவி அன்போடவும் ஆர்வத்தோடவும் தோசை சுற்றாங்க. காலை சூரியன் உதிக்கும் நேரம். இந்த சின்ன கடை மெதுவா திறக்குது. சிறிய அடுப்பு, சின்ன கல்லு, ஆனா சுவை ரொம்ப பெரியது. அவங்க கைப்பக்குவம்தான் இந்த தோசையின் ரகசியம். அரிசியும் உளுந்தும் நன்றாக ஊற வைத்து அதை நையாக அரைத்து ஒரு இரவு முழுக்க புளிக்க விட்டு இன்று அருமையான தோசை மாவா தயாராகியிருக்கு. இப்போ தோசை சுற்ற நேரம். மாவு கல்லில் விழும் அந்த சத்தம். முறுமுறு சாதாரண தோசை. உள்ளே உருளைக்கிழங்கு மசாலாவோட மசாலா தோசை, வெங்காய தோசை, கார சட்னியோட. சின்ன சைஸ் தான், ஆனா சுவை ரொம்ப பெரியது. வந்திருக்கிற வாடிக்கையாளர்கள் எல்லாம் ஆர்வமா காத்திருக்காங்க. சின்ன தட்டுல அழகா பரிமாறப்படும் தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார் கூட. ஒரு முறை சாப்பிட்டாலே வாவ்னு சொல்ல வைக்கும் சுவை. இந்த சின்ன கடை அவங்க கனவுகளோட உருவான உலகம். அளவு சின்னதுதான், ஆனா அன்பு பெரியது. இதுதான் நம்ம சவுத் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டோட மாயம். இன்னும் இப்படிப்பட்ட மினியேச்சர் குக்கிங் வீடியோக்கள் பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடக்கம். நேத்து பார்த்த அந்த சின்ன தோசை கடை நினைவுல இருக்கா? இன்று மீண்டும் அந்த அழகான உலகத்துக்கு வரலாம். இன்னைக்கு இன்னும் பல புதிய தோசை வகைகளும் சூடான சுவைகளும் நம்மை காத்திருக்குது. காட்சி 1. பிஸி மார்னிங். இன்று காலையிலேயே கடை ரொம்ப பிஸி. வாடிக்கையாளர்கள் வரிசையா நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன கைகளால பெரிய வேலையை செய்யும் அந்த விவசாயி மனைவி, அவங்க முகத்துல சந்தோஷம், மனசுல உற்சாகம். காட்சி 2. ஸ்பெஷல் பேட்டர் அண்ட் ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு ஸ்பெஷல் தோசைக்கு தனியா மாவு ரெடி. ராகி மாவு, ஆரோக்கியத்துக்கும் சுவைக்கும் பெர்ஃபெக்ட் காம்போ. அதோட சேர்த்து கார சட்னி, புதினா சட்னி எல்லாம் ரெடி. காட்சி 3. வெரைட்டி தோசை மேக்கிங். கல் நல்ல சூடாகுது. மாவு ஊற்றும் அந்த அழகான சத்தம். ராகி தோசை கிறிஸ்பியா சுடுது. சீஸ் தோசை, மேலே உருகும் சீஸ். கீ ரோஸ்ட், நெய் வாசனை முழுக்க பரவுது. ஒவ்வொரு தோசையும் ஒரு கலைப்படைப்பு மாதிரி. காட்சி 4. கஸ்டமர் ரியாக்ஷன்ஸ். வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. சின்ன அளவுல இருந்தாலும் சுவை ரொம்ப பெரியது. குழந்தைகள் கூட குஷியோட ரசிச்சு சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு பைட்டிலும் இது வேற லெவல்னு சொல்ல வைக்கும். காட்சி 5. ஸ்டோரி அண்ட் இமோஷன். இந்த கடை ஒரு சாதாரண கடையல்ல, அவங்க வாழ்க்கை, அவங்க கனவு. சின்ன முயற்சியால பெரிய மகிழ்ச்சி உருவாக்குறாங்க. அந்த அன்புதான் இந்த உணவுல தெரியுது. எண்டிங். மினியேச்சர் உலகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்று. அளவு முக்கியமில்லை, மனசுதான் முக்கியம். இந்த சின்ன தோசை கடை இன்னும் பல கதைகளோட திரும்ப வரும். தொடக்கம் 0 to 40 ms. நம்ம சின்ன தோசை கடை கதை இன்னும் தொடருது. இன்று ஒரு புதிய திருப்பம். இந்த மினியேச்சர் உலகத்துல இன்னும் எக்ஸைட்டிங்கான சமையல் காத்திருக்குது. காட்சி 1. ரெய்னி டே செட்டப் 40 to 130 ms. இன்று மழை பெய்யுது. சின்ன குடிசை மேல் மழைத்துளிகள் விழும் சத்தம். அந்த சூழலில் சூடான தோசை சாப்பிட ஆசை அதிகமா இருக்கு. அவங்க கடை மழையிலும் நின்று சேவை செய்றாங்க. காட்சி 2. ஹாட் தவா அண்ட் குக்கிங் 130 to 230 ms. கல் மீண்டும் சூடாகுது. நெய் ஊற்றும்போது வரும் வாசனை மழையோட குளிர்காற்றில் கலந்து ரொம்ப அருமை. இப்போ காரமிளகாய் தோசை ஸ்பைசி லவர்ஸ்க்காக. காட்சி 3. நியூ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் 230 to 345 ms. இன்னைக்கு ஸ்பெஷல் மெனு இன்னும் பெரியது. பன்னீர் தோசை, சாஃப்ட் அண்ட் ரிச் டேஸ்ட். சாக்லேட் தோசை, குழந்தைகளுக்கான சர்ப்ரைஸ். பட்டர் ரோஸ்ட், கோல்டன் கலர்ல முறுமுறுப்பா. ஒவ்வொரு தோசையும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். காட்சி 4. ஹாப்பி கஸ்டமர்ஸ் இன் ரெயின் 345 to 445 ms. மழையில நின்று கூட கஸ்டமர்ஸ் காத்திருக்காங்க. சூடான தோசை கையில் கிடைத்ததும் முகத்தில் சிரிப்பு. சின்ன உலகமானாலும் அந்த மகிழ்ச்சி ரொம்ப பெரியது. காட்சி 5. இமோஷனல் கனெக்ட் 445 to 530 ms. இந்த கடை ஒரு உணவிடம் மட்டும் இல்ல, அது ஒரு உணர்ச்சி, ஒரு உறவு. மழை, கஷ்டம் எதுவானாலும் அவங்க உழைப்பும் அன்பும் எப்பவும் தொடருது. எண்டிங்
530 to 630 ms. மினியேச்சர் உலகம் இன்னும் பல கதைகள் சொல்லுது. இந்த சின்ன தோசைக்கடை நம்ம மனசுல பெரிய இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த பாகத்தில் இன்னும் புதுசா சந்திப்போம். உங்க சப்போர்ட் தான் இந்த சேனலுக்கு ஸ்ட்ரெங்த். ஒரு லைக், ஒரு ஷேர், உங்க ஸ்வீட் காமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப், இது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.